ஒரு பங்கு தந்தை அவருடைய பாரிஷ்னர்ஸ், அந்த யூத் வழி தவறி நெறிகட்டு ஒருவரால் சமூக விரோதமான செயல்களில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள் என்பதை கேள்விப்பட்டார். இதனால் அந்த குறிப்பிட்ட நபரிடமிருந்து இந்த பாரிஷ் யூத் வந்து மீட்கணும், அதுக்காக அவர்கிட்ட போயிருந்தார். போயிருந்து அவரு விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். இதனால அந்த சமூக விரோதமான செயல்களில் ஈடுபட்ட அந்த ஆஹ், இளைஞர்கள் கோர்ட் வரைக்கும் போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. கோர்ட் வரைக்கும் இந்த பாரிஷ் பிரீஸ்ட் போய் அவங்கள மீட்பதற்காக வாதிட்டார். இதனால எதிர்த்தரப்பு வக்கீல் அந்த பாரிஸ் பிரீஸ்ட கொஸ்டின் கேட்கும்போது, ஒரு பங்குல இருக்கிற பாரிஸ் பிரீஸ்ட் வந்து ஒரு நல்லாயனா இருக்கணும், அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பாரிஸ் பிரீஸ்ட் சொன்னாரு, ஆமா, அவர் ஒரு நல்லாயன் என்றும் அழைக்கப்படுகிறார். அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட இந்த ஆடுகளை, இந்த மக்களை நல்லபடியாக மேய்க்காம அவர்களை இப்படி சமூக விரோதமான செயல்களில் ஈடுபட வைத்து இப்படி கோர்ட்ல வந்து நிக்கிறீங்களே, உங்களுடைய கடமையில நீங்க தவறியதாக நீங்க வெக்கப்படலையா அப்படின்னு சொல்லி கேட்டார். உடனே இந்த பாரிஸ் பிரீஸ்ட் சொன்னாரு, என்னுடைய ஆடுகள் நரிகளுக்கு மத்தியிலே மாட்டிக்கொண்டன, அவர்களை விடுதலை செய்யும் அந்த பணியில்தான் நான் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். இதை கேட்ட அந்த எதிர்தரப்பு வக்கீலுக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. அன்புக்குரியவர்களே, நல்ல ஆயன் தன் ஆடுகளை மேய்ப்பதோடு மட்டுமல்லாமல், a good shepherd not only grazes the sheep but also he safeguards the sheep. அதாவது ஒரு தனக்கு ஒப்படைக்கப்பட்ட ஆடுகளை மேய்ப்பதோடு மட்டுமல்லாமல் பேணி காக்க வேண்டும். தன்னுடைய உயிரை கொடுத்து கூட அதனை பேணி காக்க வேண்டும். அதைத்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்கிறார். ஆண்டவர் என் ஆயன், எனக்கேதும் குறையில்லை என்று திருப்பாடல் 23 வாசிக்கிறோம். ஒரு ஆயன் எப்படி ஆடுகளை மேய்த்து பேணி காக்கிறாரோ, அதுபோல தந்தையாகிய கடவுள் தான் தேர்ந்து கொண்ட இஸ்ராயல் மக்களை வழிநடத்துகிறார் என்று எரேமியா இறைவாக்கினர் 31வது அதிகாரத்தில் குறிப்பிடுகிறார். நல்ல ஆயன் தன் ஆடுகளுக்காக தன் உயிரையும் கொடுக்கிறார். அதுபோல நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் வாழ்வு பெறுவதற்காக தம் உயிரையே தந்தார் என்று யோவான் நற்செய்தியிலே 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த நல்ல ஆயர் என்னென்னவெல்லாம் செய்கிறார்? நம்மை பசும்புல் வெளியில் நடத்துகிறார். ஒரு ஆடு, ஒரு 100 ஆடுகளில் ஒரு ஆடு காணாமல் போனால் அந்த 99 ஆடுகளை அவர் விட்டுவிட்டு தொலைந்த ஆட்டினை அவர் அவர் கண்டெடுத்து அதில் மகிழ்ச்சி கொள்கின்றார். மேலும் சினை ஆடுகளை எல்லாம் அவர் கூட்டி சேர்க்கின்றார். அந்த ஆடுகள் வாழ்வு பெற தன்னையே கையளிக்கின்றார். மேலும் அந்த ஆடுகளை பேணி காக்கின்றார் என்றெல்லாம் தந்தையாகிய கடவுளுக்கும் நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய குணங்களை பற்றி நாம் ஒவ்வொருவருக்கும் சொல்லி தரப்படுகின்றன. அன்புக்குரியவர்களே, ஆக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பாவியோ அல்லது ஒரு ஏழையோ என்று பாகுபாடு தெரியாது. அவருக்கு எல்லோரும் தேவை. யாரையுமே அவர் புறக்கணிப்பதில்லை. ஒரு நல்லாயனாக எல்லா ஆடுகளையும் பாரபட்சமின்றி, எந்தவித வேறுபாடுமின்றி, வித்வுட் எனி டிஃபரன்சியேஷன், he gathers all sheep. அதுதான் அவருடைய நல்ல குணம். அன்புக்குரியவர்களே, ஆக நாம் அவருடைய ஆடுகளின் மந்தையினுடைய ஆடுகள் என்றால் நாமும் என்ன பண்ணணும்? இந்த ஆயனிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பிரிட்டிஷ்ல ஒருத்தர் இருந்தார், நியூட்டன் ஹெக்டர் என்பவர். அவர் வாழ்ந்து கொண்ட காலத்தில் பிரிட்டிஷ்ல அவர் ஆப்பிரிக்காவிலிருந்து அடிமைகளை கப்பல் மூலமா கேப்சர் பண்ணிட்டு அங்க இங்கிலாந்துல போய் அவர்களை ஏலமிட்டு விற்றாராம். மேலும் அவரிடம் அந்த ஒட்டகத்தின் தோலினால் செய்யப்பட்ட சாட்டை இருந்ததாம். அந்த சாட்டை வைத்து அவர்களை வெளுத்து விடுவாராம். அடி என்று அடித்து அந்த மாதிரி ஒரு கொடுமைகள் செய்த மனிதன். அதோடு மட்டுமல்லாமல் இதையே ஒரு வியாபாரமாக செய்து வந்த ஒரு கொடிய மனதுடையவர் அவர், விக்டர் ஹெக்டேர் என்பவர். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு மனிதன் ஒரு நாள் அந்த ஆப்பிரிக்காவை நோக்கி அவர் பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது எதேர்ச்சியாக ஒரு விவிலியத்தை எடுத்து வாசிக்கிறார். அந்த கப்பலில் இருந்த விவிலியத்தை எடுத்து வாசித்த போது அந்த விவிலியத்தினால் மனது தொடப்படுகிறார்.
தொடப்பட்ட பிறகுதான் நாம் செய்து கொண்டிருப்பது ஒரு தவறான செயல். நாம் நல்லாயனின் மகனாக இருந்தும் இன்னமும் இப்படி நாம் நல்லபடியாக பேணி காக்க வேண்டிய மனிதர்களையே, மனிதத்துவத்தையே நாம் அழித்து கொண்டிருக்கிறோம், அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம், அடிமைகளை விற்கின்ற ஒரு தவறான ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிறோம் என்று அவர் மனம் நொந்து அழுது ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்கிறார். அதன் பிறகு அவர் மனம் மாறி அந்த அடிமைகள் ஆப்பிரிக்கா, அதாவது கருப்பின மக்கள் விடுதலைக்காகவும் அடிமைத்துவம் ஒழிய வேண்டும் என்பதற்காகவும் அவர் போராடி, அதிலும் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் காட்ஸ் கிரேஸ் என்ற ஒரு புத்தகத்தையும் அவர் எழுதி வெளிவிட்டார். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு மனமாற்றத்தை நாமும் அடைய வேண்டும். தவறான காரியங்களை விடுத்து சமூகத்தில் நாமும் ஒரு நல்லாயர்களாக வாழக்கூடிய நல்ல மனிதர்களாக மாற வேண்டும். நம்மிலே சிலர் எதை நல்லாயனாக பாவித்து நாம் சென்று கொண்டிருக்கிறோம். சில பேர் ஹீரோக்களை நல்லாயர்களாக பாவித்து கொண்டிருக்கிறார்கள். சில பேர் அரசியல்வாதிகளை, எம்எல்ஏ ஒரு அரசியல்வாதியை கண்டா போதும் உடனே அவங்க காலடியில் விழுந்துறது. சில பேர் சில செல்வந்தர்களை நல்லாயர்களாக கொண்டிருக்கிறாங்க. இளைஞர்களும் இன்றைய பெண்களும் இன்றைய சிறுவர்களும் கூட மொபைல்ல நல்லாயன் என்று, மொபைலே என்னுடைய நல்லாயன் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் வாழுகின்ற பெரியவர்கள் பொறுப்பினை விட்டு அந்த சாராயம், ஆல்கஹால் இஸ் மை குட் ஷெப்பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ எதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நல்லாயன் என்று பாவித்து கொண்டிருக்கிறோம்? இதெல்லாம் விடுத்து நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்து ஒருவரே நல்லாயர், அவருக்கு தான் எல்லா மகிமையும், அவருடைய வழியில்தான் நான் செல்வேன் என்று நாம் செயல்பட வேண்டும். அன்புக்குரியவர்களே, செம்மறி ஆட்டுக்கும் வெள்ளாட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஏன் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செம்மறி ஆட்டை தன்னுடைய வலப்பக்கம் எடுத்துக்கொண்டார், வெள்ளாடுகளை இடப்பக்கம் எடுத்துக்கொள்கிறார் என்று சொல்லுகிறார் இறுதி தீர்விலே? இந்த வெள்ளாடுகள் கண்டதையும் மேயும், அந்த திரிஞ்சு போவோம், அப்படியாவது பிரிஞ்சு மேயும், என்ன கண்டதையும் கொண்டதையும் எல்லாத்தையும் சாப்பிடும். ஆனால் இந்த செம்மறி ஆடுகள் புல்லை மட்டும்தான் மேயும், ஒன்றாக மேயும். அதுபோல அது மேய்ப்பனின் அந்த குரலை நல்லபடியாக அது தெரிந்து வைத்திருக்கும். தன்னுடைய ஆயனுடைய குரல் என்ன, அது கரெக்டா அந்த குரலை மட்டும் கேட்டாதான் அது வழிநடக்கும். ஆனா வெள்ளாடுகள் அப்படி செய்யாது. அதுக்கு யாரு நல்ல ஆயன், யாரு ஆயன், அவருடைய குரல் என்ன, அதெல்லாம் செவி மடுக்காது. வெள்ளாடுகள்லாம் போஸ்டரை கூட தின்னும், நீங்களே பார்த்திருப்பீங்க. ஆனா செம்மறி ஆடுகள் அப்படி சாப்பிடுவதில்லை, அவைகள் புல்லை தான் மேயும். அன்புக்குரியவர்களே, ஆக நாம் எப்படிப்பட்ட ஆடுகளாக, நம்ம ஆண்டவருடைய மந்தையை சேர்ந்த நல்ல ஆடுகளாக இருக்கிறோமா, அல்லது அவருடைய மந்தையை சேராத கெட்ட தீய ஆடுகளாக இருக்கிறோமா என்று சிந்தித்து நாம் ஆண்டவருடைய மந்தைகளாக இருக்க அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதனால் தொடப்பட்டவர்களாக, அந்த விக்டர் ஹெக்டேர் போன்று நம்முடைய வாழ்க்கையில் இறை வார்த்தையே நமக்கு மாற்றத்தை கொண்டு வந்து அவருடைய மந்தையின் ஆடுகளாக மாறக்கூடிய தகுதியை பெற அருள் வேண்டி இந்த திருப்பலியில் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.